சந்திரயான் 4 வெள்ளிக்கோள் உள்ளிட்ட விண்வெளி தொடர்பான பல்வேறு திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. நிலவின் தென் துருவத்தை ஆராயும் நோக்கில் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் 14ஆம் தேதி சந்திரயான் 3 விண்கலம் விண்ணில் ஏவப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 40 நாட்கள் பயணத்திற்கு பின்னர் நிலவின் தென் துருவத்தில் தரையிறங்கி சாதனை படைத்தது. இதனையடுத்து நிலவின் தென் துருவத்தின் மேற்பரப்பில் உள்ள அலுமினியம், சல்பர், கால்சியம், அயான், குரோமியம் உள்ளிட்ட கனிமங்களை உறுதி செய்தது. இந்நிலையில் நிலவிற்கு மனிதனை அனுப்பும் திட்டமான ககன்யான் திட்டம், சந்திரயான் 4 திட்டம் உள்ளிட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த திட்டமானது 2104 கோடி ரூபாய்க்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து வெள்ளிக்கோளுக்கும் செயற்கைக்கோள் அனுப்பும் திட்டத்திற்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த திட்டமானது 1236 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி 20,193 கோடி ரூபாயில் விண்வெளி ஆய்வு மையம் அமைக்கவும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து இந்த ஆண்டில் ராபி பருவத்திற்கான ரசாயனங்கள் மற்றும் உரங்களான பாஸ்பெட் மற்றும் பொட்டாசிக் உரங்களுக்கு மானிய விலைகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இதற்காக 24,475 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தொடர்ச்சியாக பழங்குடியின வாழ்வாதார மேம்பாட்டிற்காக 79,156 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் 5 கோடி பழங்குடியின மக்களுக்கு வீடு, சுகாதாரம், ஊட்டச்சத்து, கல்வி ஆகியவற்றுக்கும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து ஐஐடி, ஐஐஎம் ஆகிய கல்வி நிறுவனங்களுக்கு இணையாக IIIC என்ற கல்வி நிறுவனம் தொடங்க உள்ளதாகவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார்.